ஐயோ ஐயோ, உள்ள என்ன நடக்குதோ எப்படி எப்படினா நடக்குதோ, இத காளைக்கு நான் தான் காவ, இவன் சோழிக்கு நான் தான் காவலா, இப்படி கற்பனையில நாள் ஓடுதலா என் கருப்பா. ஏன் பேப்பரு உன்ட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். உள்ள ஒரு ஆள் போனா ஒரு கல்ல தூக்கி போடுறியே, அது என்ன கணக்கு? ஒரு கல்லு ஒரு பாவத்தை சொல்லு. இதுல உன் கல்லு இருக்கா? எல்லார் முதுகுலையும் ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு. என் முதுகு ரொம்ப சுத்தம். இது வாய்ப்பு கிடைக்காதவங்க பேசுற பேச்சு. சரியா சொன்ன பேப்பரு. எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கிறது, நான் எப்ப கண்ணி எழிகிறது? டே கருப்பா, டிக்கெட் 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 டிக்கெட். ஏய், ஃபுட்பால்ல நிக்க மேல வாப்பா. நாங்க பஞ்சாயத்து போலயே நின்னவங்க, போய்கிட்டே இருப்போம். யாருக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க, எதுல போய் முட்டை போதும். டிக்கெட் டிக்கெட். தம்பி எங்க போறீங்க? கண்டுபிடி. என்ன அது கண்டுபிடியா? ஆமா கண்டுபிடி, அதுக்காகத்தானே உனக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்க. எங்க ஆத்தாளுங்க அப்பனும் என்ன சிஐடி படிக்க வச்சிருக்காங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏண்டா ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எத்தனை பஞ்சாயத்தாடா? இருடா வர்றேன்டா வர்றேன். டிக்கெட் டிக்கெட். அவன் கண்டுபிடிண்டா. இவன்ட்ட வேற மாதிரி கேட்கணும். தம்பி எங்க ஏறினீங்க? படிக்கட்டுல. அப்ப எங்க இறங்கணும்? அதே படிக்கட்டா நொன்ன. உங்க ரூட்ல வேலை பாக்குறதுக்கு எங்க ஊர்ல கடமாடு வச்சு பொழைச்சுக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு வேலையா பாவிங்களா? இந்த வேலையை வேணா ஒரு புண்ணாக்க வேணாம்டா சாமி. இந்த வேலை பாக்குறதுக்கு ஊர்ல போய் ஆட்டு புழுக்க புறக்கி பொழைச்சுக்க வேண்டாம். ஊரு கிளம்பி வந்துடுறாங்க. இவங்களை மாரடிக்க முடியல இந்த சட்டை வேற. டேய், நீ மாட்ட பாத்துக்க, நான் போய் மாம்பழம் சாப்பிட்டேன். அண்ணே ஒரு சோழிக்கு கிளம்பிட்டாரு, நீ உன் சோழிய பாரு, நான் பாக்குறேன். எனக்கு அதானே வேலை. வேணாத்தா, நிறைய சக்கரையை பார்த்தாச்சு. போ வேணாம் போ. நாட்டுக்கோழி நமன் இருக்காதே. என்ன நம்ம வீட்டுல கேடேரி இருக்கா? கிடைக்குமா? சிக்கும் போல இருக்கே. என்ன ரொம்ப தாகம். அப்படியா? கொடுங்க. யாருமா அது? காலை ஏத்த வீட்டுக்கு காலை ஓட்டி வந்தாரு, தண்ணி கேட்டாரு. அப்படியா? சரி சரி. கல்லு வருது மாதிரி இருக்கலடா. 3 புள்ள பெத்த மாதிரி தெரியலையே. கிழட்டு பயலுக்கு கிழங்கு மாதிரி பொண்டாட்டி. வவுறு எரியுதுடா. அண்ணே, இன்னும் அந்த அத்தாச்சிக்கு கல்யாணமே ஆகலனே. இது அங்கனே சொல்லியிருந்தா சோழியை முடிச்சு வந்திருப்பல. ஆத்தாடி சத்தா சந்திருந்தா என் தலை தெரிச்சிருக்குமே. அண்ணே அண்ணே அண்ணே, நீங்க நினைக்கிறாப்ல இல்லனே, அது ஒரு நெருப்புனே. நெருப்பா? அதுல ஒரு செம்பு தண்ணிய ஊத்தி அமத்திட்டு வரேன். அண்ணே, இந்த சின்ன பைய சொல்ற சத்த காது கொடுத்து கேளுனே. அம்முட்டு ஆசையா இருந்தா பேசாம அந்த அத்தாச்சியே கல்யாணம் பண்ணிக்கனே. டேய், ஒரு முட்டி கல்லுக்கு அவர் கடையா வாங்க கூடாதா? அண்ணே, ஒத்த மரத்து கல்லு உடம்புக்கு நல்ல ஊத்தம்னே. யோசிக்காதனே, நீ அந்த புள்ளைய கட்டிட்டு வந்தீங்கன்னா அது வயக்காடு வரப்பு காடுன்னு நல்லா பாடுபடும். நீ மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கல்லு தண்ணிய போட்டு சீட்டு விளையாண்டுகிட்டே இருக்கலாம். ஆமாண்ணே, நம்ம ஆத்தாளுக்கு வயசாயிருச்சு. நம்மளுக்கு கஞ்சி தண்ணி காய்ச்ச, நம்ம கருப்பனுக்கு பருத்தி கொட்ட ஆட்ட, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மதனி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னே. டேய், அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்படுவாடா. ஆமா, இது பெரிய சிவகங்கை மகாராஜா குடும்பம். பேசுறான் பார் புறம்போக்கு. சரியா இருக்கும்னே. அன்னி குணத்துல பசுவாம்னே, குடும்பத்துக்கு ஏத்த குத்து வரலாம்னே. அண்ணே, அம்மா கருப்பை மேல சத்தியமா நான் அப்படின்னா நினைக்கவே இல்லனே.
நீ ஆசைப்பட்ட அடையாம விட மாட்டோம்னு சொல்லி ஊருக்குள்ள போய் அந்த புள்ளைய பத்தி விசாரிச்சுட்டு வந்தேன்னு என்ன போய் மாட்டு நடி நீ உனக்கு ஒருத்தி வர்றா பெரிய ஆப்போட வர்றா களவான் பையன் மக்கா காசு கொடுத்த குத்தகை கெடுக்கிறது நாங்க, களவாண்டி நோண்டி திக்கிறது நீங்கடா. இந்த வார எங்கடி ஓடுறீங்க? கையில சிக்கிறீங்க. அம்புட்டா டேய் போடாதீங்க. இது அம்புக்கு காரணம் நீ தாண்டி. முதல்ல ஓ கால இவ சண்ட தோழி அன்பாக வந்தா இவ நல்ல தோழி அடியாத்தி ஆத்தி இவ சண்ட தோழி அன்பாக வந்தா இவ நல்ல தோழி தலைமேல வானத்தையும் தூக்கி சுமப்பா தனியாக நின்ன இந்த ஊர ஜெயிப்பா அடகாகும் ஒரு தோழி அது காட்டும் நேசம் போல இவ கூட இப்போது இந்த வீட்டில் தாயை போல பார்வரங்கம் ஒரு வீச்சிடுவா பேச்சு தந்தா ஒன்ன விட்டுடுவா மாப்ள பொண்ணு அழகாத்தான் இருக்கு, படிப்பு தான் கொஞ்சம். அதனால என்ன விஷயத்துக்கு வருவோமா? பொண்ணுக்கு 15 பவுன் நகை போட்டுருங்க. அப்படியே புள்ளைய வளர்க்கறதுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருங்க. நாங்களே என்ன பண்ணிக்கிறேன்? விளக்கு மாத்து கட்ட பச்சை புள்ளைய வளர்க்கறதுக்கு பணமா கேக்குற நீ உன்னைய குழந்தையும் இவனா கணவனே இல்ல இவளுக்கு மகளா கொடசாஞ்சி கடந்தோமே இந்த குடும்பத்தை தூக்கி விட்டா குலசாமி திருநேரா அந்த துன்பத்தை ஓட்டி விட்டா டமக்கிடி மிக்கிடம டம் டம் டிம் டிம் டமக்கடி மிக்கிடம டம் டம் டமக்கடி மிக்கிடம டம் டம் டிம் டிம் டமக்கடி மிக்கிடம டம் டம் பார்வரங்கும் உருவி செல்வா சானியா குடுமி படிக்கிறேன்டா அடியத்தி அத்தி இவ சண்ட கோழி அன்பாக வந்தா இவன் நல்ல தோழி. மாப்பிளைக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால 3 பவுனுக்கே ஒத்துக்கிறாரு. ஒரு கண்டிஷன், இந்த புள்ள என் கூட தான் வரும். மாட்டோட கண்ணுக்குட்டிய வாங்கலாம், பொண்ணோட புள்ளைய கூட்டிட்டு போனா ஊர் உலகம் ஏத்துக்குருமா? ஊரை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த புள்ள நீ அம்மா நினைச்சிட்டு இருக்கு. இவன் வளர்ந்து நான் சித்தி தானே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இது என் கூட தான் இருக்கும். இஷ்டலாட்டி கிளம்பு. சரி நான் கட்டிக்கிறேன். ஒரு சின்ன சந்தேகம். ஊருக்குள்ள எல்லாரும் உன்ன பம்பு செட்டுன்றாங்களே, அந்த பம்பு செட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு? அப்ப பம்பு செட்டுக்குள்ள ஏதோ பெருசா நடந்துக்கூட ஆரம்பிச்சாயா? அழகம்மா ஊர்வல போனா தேர்வல போனா தெரிஞ்சன கூடும் சினங்காம முனங்காம இவ யாருக்கும் உதவிடுவா. கல்ல குடிச்சாதான் போத
ஆனா இவள இந்தப்பா பொண்ணு ஒரு தடவை நல்லா பாத்துக்கங்க. பின்னாடி அப்புறம் அது சொட்ட இது நொல்லன்னு சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. ஏன்னா பொண்ணு பவுன் கணக்கா இல்ல. இல்ல எங்க அழகம்மா. ஐயா அதெல்லாம் எல்லாம் தெளிவா எடுத்து சொல்லிட்டா. எல்லாத்துக்கும் சம்மதம். எப்ப பண்ணலாம் கல்யாணம்? பாத்தியில எங்க அண்ணன் எவ்வளவு பீடா இருக்காரு. நல்ல பீடியா. நம்ம பம்பு செட்டை கட்டிட்டு போறவன் என்ன பாடுபட போறாரோ? ஆமையா வசமா மாட்டிக்கிட்டான். என்ன பெத்தாரு உனக்குதான் அம்மா மருந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அழாதையா. அப்படியோ பெரியாத்தா மயனுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டா. பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அயல்நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு என்னடா நீ தெரியாது கூறுவாரு தெரியுதா? பூவ தூவு ஆமா, நல்லா தூவு. கூறுவாரு தெரியாம தேவடி வாழ்றான். ஏப்பா இடிதாங்கி பயமா இருக்கியா? இவன் ஏற்கனவே காட்டுப்பைய இப்ப கழு தண்ணிய வேற குடிக்க போயிருக்கியான். தவைக்கு வந்து என்ன பண்ண போறானோ தெரியலையே. நினைச்சாலே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதியா. அட போ ஆத்தா, அவன் மதனிய பத்தி உனக்கு தெரியாது. அது மாங்கொட்டைய ஊண்டி பிளாப்பழத்தை புடுங்கி போடும். என்னையா சொல்ற? மதனியோட இன்னொரு மோத்த நீ பாக்கல. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. அது சாதாரண பொண்ணு இல்ல, பனைமரம் ஏறி நொங்கு வெட்டு. 2.25 ரூபா கொடு. கூறி எட்டனா தானே? டேய் என்னடி உருக்கி முன்னைய நில்றா. நில்லு. சரியான ஆம்பளையா இருந்தா நில்றா. உருக்கி. நீ சொன்னதெல்லாம் நெசமாயா? ஆமாதா, மதனியோட காளியத்தா கோலத்தை என் 2 கண்ணால பார்த்தேன். என் ஐயனாரே, என் மயனை திருத்தறதுக்கு ஒரு நல்ல மருமவளை குடுத்துட்ட. வர தையிலேயே உனக்கு ரெட்ட கடா வெட்டி ரெட்ட பொங்கு வைக்கிறேனப்பா. தூக்கி விடுறது நான் தூக்கி விடட்டா? குட்டையில மீன் பிடிக்க தெரியாத நாயி, நீ எல்லாம் வந்து கம்மல மீன் பிடிக்க ஆசைப்படுறியாக்கு? பெருசா இருந்தாலும் காலேஜில் தான் மோக்கணும். போ போ. பழசெல்லாம் மறந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற கேள்விப்பட்டேன். நல்லா இரு. 15 முதல்ல கரைச்ச புளி திக்காதான் இருக்கும், மறந்துடாத. புலி ரசம்னு பேசாம மூடிட்டு போடி. யோ என்னையா இது? புது பொண்டாட்டி வீட்டுல காத்துட்டு இருக்கா? அத காட்டலியுமா இது போத? என்னைக்காவது குடிக்காம வீட்டுக்கு போயா? இது வரைக்கும் நீ பார்த்த பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு என்ன மாதிரி, இல்லன்னா அடுத்தவன் பொண்டாட்டி. ஆனா அவன் பொண்டாட்டி புதுசு. இது அவளுக்கு மொத அனுபவம். இத அவ மறக்கவே கூடாது. அதுக்கு இது பயன்படும். புடியா? போயா? பொட்டலத்துல இருக்கிறது முத்துன கடுக்கா பொடி. அத குடிச்சா நீ செத்த பாம்பாயிடுவ. மொத ராத்திரியிலே புது பொண்டாட்டிக்கிட்ட அவமானப்பட போற. போடி போ. அட போ ஆத்தா. ஏப்பு வருத்தப்படுற? உனக்கு ஒரு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணி இப்படி நடத்தி விடலாம். அத முதல்ல செய்யத்த உனக்கு ரெட்ட கடா விட்டு. அண்ணே, இத பால்ல கலந்து கொண்டா. இது என்னனே? இத அரச மர கொழுந்தையும் மாட்டு வாழையும் பக்குவமா பொடி பண்ணி அதுல வச்சிருக்கேன். அத இளஞ்சூட்டு பால கலந்து குடிச்சா உனக்கே புது அனுபவமா இருக்கும். ஐத்தலக்கா சூப்பர் பேட்டர்னு. சீக்கிரம் கொண்டா போ. ரொம்பத்தே அவசரம். ஏய், ஆயிருச்சுங்க அண்ணே. இந்தாங்கண்ணே. அத கலந்தியா? ஒரு பொட்டு தூசி விடாம பூராத்தையும் கலந்துட்டேனே. இத குடிச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருங்கனே.
வாயா இடி தாங்கி, எதுக்கு இம்புட்டு வேகமா ஓடி வர? அத்தா சாவித்திரி, ஐயனாரனுக்கு நீ கொடுத்த மருந்து நான் தெரியாதரமா குடிச்சுட்டு அது உள்ள போய் என்னென்னமா பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் போகுது. ஏதாச்சும் மாத்து மருந்து கொடுத்தா இந்த மருந்து உனக்கெல்லாம் வேலை செய்யாது, உங்க ஐயனாருக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஐயனாரே, இப்ப தப்பிச்சிட்ட, ஆனா உன்னை நான் விட மாட்டேன்டா. ஏய் கிழவே, என்னப்பா அவளை வர சொல்லு. சீக்கிரம் போத்தா. புள்ள தூங்கட்டும், என்ன அவசரம்? ஏய் பேச்ச கொரடி, உள்ள வா. நாடு மாறி சிரிக்கி, உனக்கு அவள் நெஞ்சட்டுமா? என்ன பாடுபடுத்தி இருக்கியா? இந்த காட்டு பயிருக்கு என்னைக்கிட்டே நல்ல புத்தி வருமோ ஐயனாரே? அவன் மனுஷனே இல்ல, மிருகம். இன்னொரு தடவை இப்படி நடந்துகிட்டா அருவாள் எடுத்து வெட்டிடுறேன். பார்த்து ஒண்ணா இருக்குங்க. வாங்கப்பா. இதுக்கெல்லாம் ஏதுப்பா பணம்? நம்ம புஞ்ச கடை ஒத்தி வச்சாச்சு. கேக்கல சுமாரு. உங்களுக்கு புத்தியா கெட்டு போச்சு. கஞ்சி ஊத்துன வயனையும் ஒத்தி வச்சிட்டா நாளைக்கு இந்த பிள்ளைக்கு எப்படி கஞ்சி குடிக்கும்? நீயும் நானும் பாடு விட்டு தானே அந்த புஞ்சையை வாங்கணும். நான் உனக்கு என் கடமையை செய்யணும் இல்லையா? அதுக்காக முரசையில நான் ஒன்னும் மூச்சு நின்னு போகாது. பத்தாததுக்கு ஆடு கோழி வர. அதுக்கு இல்லாத்தா, உன் கைப்பக்குவத்துல கோழி அடிச்சு சாறு குடிக்கணும். அதுக்குத்தான். சரி சரி, வா செல்வி. அத்தாச்சி, கூச்சப்படாம சாப்பிடுங்க. நம்ம வீட்டுல சாப்பிட என்ன கூச்சம்? உட்காரு. நல்லா இருக்கியா? அழகம்மா, மாப்பிள்ளைக்கு சோறு விடு. அது கிடைக்கட்டும், விடுங்கப்பா. எலும்பு எனக்கு வச்சுட்டு கறி நீங்க சாப்பிடுங்க. சித்தி, சித்தப்பா சோறு வை. நீ வளர்ற புள்ள, இந்தா ஈரல சாப்பிடு. நீயும் சாப்பிடாட்டா? சாப்பிடுங்கண்ணே. வெக்கப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடியா? ஆக்காட்டு ஆக்காட்டு, அழுகாத அழுகாத. குடிமகனே, பெருங்குடி மகனே. அண்ணே அண்ணே, உனக்கு அப்படியே புது மாப்பிள்ளை கலை வந்துருச்சுன்னு. அண்ணே அண்ணே, கிளி மாதிரி 1000 வப்பாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறது சரிதானே? அண்ணே அண்ணே, பொண்டாட்டினாலே அம்புன்னு அர்த்தம்னு. வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருந்தா வேலைக்கு குளிச்சல் நடக்கு, நேரத்துக்கு கஞ்சி கிடைக்கும். பேசிட்டு இருக்கோம்ல, பாட்டுக்கா குடிச்சுக்கிட்டு இருக்க. துணுமணி நான் துவச்சு போடுவா. என் அளவுக்கு இல்லைனாலும் நீ கொஞ்சமாச்சும் அழகாயிருவேனே. ஏண்டா நாரப்பைய மவனே, உன்னாலதான் ஒரு கல்யாணம் பண்ண. இப்ப அவனை கால் தூசியா கூட மதிக்க மாட்டீங்களா? எங்க போயிருவேன்? இறங்கி போச்சடா. ஐயோ ஐயோ, அப்பா. செத்துடா கருப்பா. கண்ணு மணியோரங்கு. ஏய், எங்கடி அவ? மாமா வீட்டு ஓடி போயிட்டாளா? அவ வீட்டுக்கு தூரமாயி மேலுக்கு முடியாம படுத்திருக்காப்பா. அவளை ஒண்ணும் பண்ணிராதப்பா. எப்ப சொல்றத கேளுப்பா. அப்பா மகராசா, மகராசா, உன் கால விழுந்து கெஞ்சிரையா, அவளை 2 நாளைக்கு தொந்தரவு பண்ணாதப்பா. எப்பா இங்க பாரு, ஆத்தா நான் சோறு போடுறேன், நீ சாப்பிட்டு தூங்குறாசா. உட்காருப்பா, உட்காரு உட்காரியா.
ஊத்திரி. சாப்பிடு ராசா. என்ன ராசா, சோத்துல கல் இருக்கா? கிளவி. இந்த எடுத்துட்டு வரேன். உப்பெல்லாம் உனக்கு எதுக்கு? அத சொரண உள்ளவங்க எல்லாம் போட்டு திங்கணும். ஓடுகாலி போய் மாலே. ஒரு கவலத்துக்கு போறீங்களா? பையில உன் மண்டைக்கு ஓடுங்க. ஓடி வரல. இன்னைக்கு உன்னை சாமி சேர்த்துறேன். கிட்ட காட்ட. யாட்ட காட்ட. ஏய், சரிக்கு சரி மல்கட்டியா நீ? அடிக்காதீங்க. நீ எல்லாம் பாத்து. ஏய், நான் பார்த்த 100 பொட்டச்சில நீ ஒருத்தி. உன்கிட்ட என்னடி இருக்கு? பெருசா ஆட்ற? உன்கூட படுக்கணும் தான் உனக்கு கட்ட. நீ என்கிட்ட நாட்டமா பண்றியா? ஏய், என் காலுக்குள்ள நாய்க்குட்டியா அடங்கி கிடக்கிறதா கடை. இல்லாட்டி ஓடி போய் உயிர் போச்சுக்கோ. அத்தா அழகம்மா, புது பொண்ண போட்டு மாட்டை அடிச்சாப்ல அடிச்சுட்டு போறானே, அவன் கையில கொட்ட முளைக்க. இதுக்கெல்லாம் அந்த காளியாத்தா கூலி கொடுப்பான். கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். பருவாவி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். அத்தா அழகம்மா, இந்த நெல்லு மஞ்சளை பூசிக்காத்தா. அது ஒண்ணுதான் குறைச்ச. அத்தா அத்தா, நான் சொல்றத கேளு. பாரு, இந்த பையன் அப்படி செஞ்சு விட்டான்னு கோச்சு வச்சுட்டு போயிடாதா அத்தா. அத்தா, நான் எதுக்கு கோச்சிட்டு போறேன்? இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள உன் மைனுக்கு விஷம் வச்சு கொள்றதா இல்லையா பாரு. அப்படிலாம் செஞ்சிடாதீ ஆத்தா. நானும் அந்த மனுஷனும் பாசத்தை கொட்டித்தேன் வளர்த்தோம். ஆனா அவன் பொறப்பே அப்படித்தான் போல இருக்கு. சாராயத்தை குடிச்சாலும் அடிப்பேன், குடிக்காட்டியும் அடிப்பேன். கஞ்சி ஊத்துனாலும் அடிப்பேன், ஊத்தாட்டியும் அடிப்பேன். கிழவன் உசுரோட இருந்த வரைக்கும் கொஞ்ச நஞ்சம் அடங்கி இருந்தேன். அவர் செத்த அப்புறம் என்னால அவனை அடக்க முடியலத்தா. நீதாத்தா அவனை எப்படியாவது மாத்தணும். ஒன்னாலதான் அது முடியும்னு நம்ம இடிதான் சொன்னுச்சு. ஆமா மதனி, அண்ணனை எப்படியாச்சும் நீங்கதான் மாத்தணும். அத நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் செய்யணும். என்ன பண்ணணும் மதனி? என்ன பண்ணணும் மதனி? சொல்லுங்க, செஞ்சிருவோம். காளையை வச்சு தொழில் செய்யறதுனால தானே அந்த ஆளுக்கும் அதே புத்தி இருக்கு. அந்த காளை இருக்க கூடாது. டே கருப்பா, நீ எங்களை விட்டு எங்கடா போன? ஏ கருப்பா, டே கருப்பா, நீ எங்கடா போன? நான் உனக்கு என்னடா குறை வச்சு? டே கருப்பா, டே கருப்பா. செடி காட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன். கருப்பா, கருப்பா, கருப்பா. என்னடா? நே, நம்ம கருப்பனை காணாமனே. எங்கயாவது கமையில மேய்ஞ்சிட்டு இருப்பேன், போய் ஓட்டியா? பட்டி தொட்டினா தேடி பார்த்தனே. என்னடா சொல்ற? ராத்திரியில இருந்த கருப்பனை காணோம். ராத்திரியில இருந்தா? ஆமாண்ணே, மாட்டு கூட ரோஸ் வந்துருச்சுனே. நீ மதனி அடிச்சடி தாங்காம எங்கிட்டோ ஓடி போச்சுனே. டேய், போய் தேடிடா. சரிண்ணே, அதுக்கு தானே நான் இருக்கேன். ஐயனாரே, 2 நாளா என் பசு முடை அடிச்சு கிடக்கு. உன் காலையை ஓட்டிட்டு வாப்பா. வரையா போ. சுருக்காவா. அண்ணே, நம்மளுக்கு இருக்குன்னு இந்த ஈனப்புழப்பு. என்னது? கருப்பனு காணாம போயிட்டேன். பேசாம தொழில மாத்திருவோம்னே. பக்கத்தூர்ல விறகு உடைக்க ஆள் கூப்பிடுறாங்க. 2 பேரும் போய் உடைச்சோம்னா 100 ரூபா அடுப்பாயனே. போலாமானே? என்ன உடைக்கிறதுக்கு? விறகு உடைக்கனே. அடிங்க. விறகு உடைக்க கூப்பிட்டாயே, இடுப்புல உடைச்சுட்டானே. என்னடி முறைக்கிற? அப்படிதான் நான் முறைப்பேன். என்னடா செய்வ? உங்க அப்பனோ முடிய உருவிடா. விளக்கமா தடிக்காதடி. சொன்ன கேள்வி யாராவது பார்த்தா அசிங்கமா இருண்டி. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாண்டி. என்ன விட்டு ஆள விடு. உனக்கு அம்மா சோறு பிணைஞ்சு விட்டவா? அழக்கூடாது செல்லம். சரி வா. இப்படி பண்ணிட்டானே. கருப்பா, டே கருப்பா, நீ எங்களை விட்டு எங்கடா போன? நாங்க உனக்கு என்னடா குறை வச்சா? டே கருப்பா, கருப்பா, எங்கடா போன? டேய் அண்ணே, தினா 4 பொளிச்சல் விட்டமாடா. காணாம போன கருப்பன் தானா வருவான். நீ போய் சாராயம் வாங்கிட்டு வா. அண்ணே, காசுனே.
கணக்குல வாங்கிட்டு வாடா. சரிண்ணே. திக்கு இங்க வரப்ப வாத்தியாரு இந்தானே. தோத்துட்டாரு. ம். என்ன எந்திரிச்சிட்ட? இந்த அம்பட்டை எடுத்துக்க. தோத்தவன் பொண்டாட்டி எல்லாம் படுக்க கூப்பிடுவியாமே, உன் பொண்டாட்டி கூட குத்து வரலாட்டம் இருப்பாளாமே. இன்னைக்கு ராத்திரி ஜெயிச்ச நான் உன் வீட்டுக்கு போயிட்டு வரவா? ஐயோ வெளியில வரப்போகுது. மதனி, உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினான்னு உன் புருஷன் அவனை கிண்டி கிழங்கு எடுத்து கிழக்க போகிற நரம்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் கோபத்துல அடிக்கும் போது அவன் மூஞ்சிய பார்த்தா அப்படி காட்டெருமை மாதிரியே இருக்கு மதனி. யார பத்தி என்ன பேசுற? அதுக்கு ஏன் மதனி விளக்க மாத்த உழக்க மாதிரி குத்துற? ஏய், என் புருஷன் குடிகாரனா இருக்கலாம், பொம்பளை பொறுக்கியா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அது என் புருஷன். அத நீ மறந்துடாத. ஆமா, உன் புருஷனை பத்தி நீதான் பீத்திக்கணும். ஏய் கிழவி, உன் மையம் என்னைக்காவது உனக்கு ஏத்துக்கிட்டு யாரு கூடயாவது சண்டைக்கு போயிருக்கா? இன்னைக்கு எனக்காக சண்டை போட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அது மனசுல நான் இருக்கேன்னு உனக்கு புரியுதா? அதனால நான் பேத்துவேன் ஆத்துவேன், நீ பேசாம இரு. ஏத்த புள்ளைய தூக்கிட்டு போய் வேலையாக்கா வீட்டுல படுத்துக்க. விடிஞ்சது நானே வந்து கூப்பிடுறேன். சரிடி அம்மா, உன் சமத்து குழந்தனாரு நீயும் கிளம்பு, நான் கதவு அடைக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நடக்குமோ? நடக்கிறப்ப நடக்கும். நீ திண்ணையில உட்காந்துராத. நாங்களும் கதை அடைக்கணும். அட கருப்பா, இந்த ஊருக்குள்ள ஆளாளுக்கு கதவை அடைக்கிறாங்களே, எனக்கு ஒரு ஜன்னலை கூட காட்ட மாட்டியா?